ராதே கிருஷ்ணா. ஹாப்பி மார்கழி. மார்கழி டே 29, திருப்பாவை பாசனம் 29. உனக்கே ஆட் செய்வோம். இதுவும் நம்ம தினமும் சேவிக்க வேண்டிய பாசுரம் தான். இது வந்து சாத்து முறையிலும் வரும் பாசுரம். இதுவும் நாளைக்கு வரக்கூடிய பாசுரம். ரெண்டுமே சாத்து முறையில் வரும் பாசுரங்கள். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த விடியற் காலையில் வந்து நாங்கள் தினமும் வந்து உங்களை சேவிச்சோம் கண்ணா. நாங்கள் அப்படி வந்து இவ்வளோ பல்லாடெல்லாம் பாடினோன்னா பயன் என்ன அப்படின்னு நீ கேட்கணும் இல்லையா? அதாவது தியாகம், பொறுமை அப்படின்ற நற்பண்பெல்லாம் உடைய பசுக்களும் காளைகளையும் கொண்டுள்ள ஆயர் குலத்து மக்கள் நாங்கள்லாம். அந்த குலத்தில் வந்து நீ பிறந்து இல்லையா? எவ்வளோ பாக்கியம். ஏன்னா தெய்வாதி தேவர்கள் எல்லாம் உன் அருள் வேண்டி காலங்காலமாய் கடன் தவம் செஞ்சு நீ வந்து அவங்க கூட வந்து பறக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கடன் தவம் புரிஞ்சிட்ருக்காங்க. ஆனால் பேர்பட்ட ஒரு இதுலேயும் நீ இங்கே வந்து பிறந்தது அப்பா எவ்வளோ பாக்கியம் கண்ணா. நினச்சி கூட பார்க்க முடியல கண்ணா. இந்த பாக்கியமானது கண்ணா இந்த பிறவியில் மட்டும் இல்லை கண்ணா. நீ எந்தெந்த பிறவியில் எந்தெந்த அவதாரம் எடுக்கிறாயோ அந்த அவதாரங்கள், அந்த பிறவிகள் 7 பிறவியிலும் அந்த பந்தமானது உன்னுடன் இருக்கும் அந்த உறவானது எங்களுக்கு தொடர வேண்டும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறா ஆண்டாள். எங்களுக்கு பற்றற்றோரை பற்றற்றும் பற்றுவான் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இது பற்றில்லாமல் நாங்கள் வந்து எந்த ஒரு இதுலேயும் வந்து ஒரு ஆசை இல்லாமல் பற்றில்லாமல் எப்பயுமே வந்து மனதார வாயார பாடி மனதால் சிந்திக்க அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி வாயார உன்னை பாடிண்டு மனசில் உன்னை நினச்சிண்டு எப்பயுமே அந்த ஒரு பக்தியோட உன் மீது உள்ள அந்த பக்தியோட காதலுணர்வோடு இருக்க வேண்டும். அதனால் மற்றதற்கு மேலே எங்களுக்கு ஆசை வைக்க வேண்டாம், அந்த மாதிரி எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கேட்டுக்கிறா. பாசுரம் பார்ப்போம். சிற்றன் சிறுகாலை வந்தும் நீ சேவித்தும் போற்றாங்கடியை போற்றும் பொருள் கேளாய் பெற்றுமை துணை குலத்தில் பிறந்து நீ குற்றை வலைகளை கொள்ளாமற் போகாதிற்றை பறிகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏலேர் பிறவிக்கும் முன்னோடுற்றுமையாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றையோரின் பாவாய். அர்த்தம் திருமாவணியே அதிவிடியற் காலையில் உன் நடுநடைக்கு வருகை தந்து உன் செம்பகல் அடிகளை போற்றி சேவிக்கின்றோம். சேவித்து உன் பசம்போன் திருவடி கமலங்களை நாங்கள் பல்லாண்டு பாடி சேர்க்கும் பொருளை பயனை கேட்டருள்வாயாக. தியாகம், பொறுமை போன்ற பண்புகளுக்கு திருவுருங்களாய் திகழும் பசுக்களையும் காளைகளையும் கொண்டாவை தரும் செல்வங்களுடன் உண்டு வாழ்ந்து வருகின்ற ஆயர்குலத்தில் அவதரித்தாய் நீ. தேவாதி தேவர்கள் எல்லாம் உன் காக்குங்கரனை வேண்டி திருப்பார்களில் கடுங்காலமாய் காத்து கிடக்க ஆயுளத்தில் வந்து தோன்றிய துளசிமணி மார்பனே, சிற்றறிவு பெற்ற எங்களிடம் எங்கள் அந்த கைங்கரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. இன்று நீ திருவருள் கொண்ட அழைக்கப்படும் திருவருள் பறையானது அன்று நாங்கள் அனைவரும் இங்கு வந்தோம். அதை பெறுவதற்காக நீ எடுக்கும் எந்த பிறவி அல்லது அவதாரங்களிலும் 7 பிறவிகளிலும் முக்காலத்திலும் உன்னுடைய உடையவர்களாகவும் செங்கமல கண்ணனே உன் திருவடி நிழலில் உறவு பெற்றிருப்பதை விட வேறு ஆற்றை ஆசை, பாசம், காமம் போன்ற உணர்ச்சிகள் மனதில் எழாமல் 7 பிறவிகளிலும் அருள் புரிவாய். உயிர் உள்ளவரை உனக்கு மட்டுமே கைங்கரியம் செய்து வாழ்வோம். இன்று பகவான் ஸ்ரீ கண்ணபிரானின் திருப்பாத கமல